ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சகுரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக। ஓம் முருகா சரவண பவ குகாய நமக। உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம்। நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி। இன்றைக்கி இந்த பார்க்க போகிற இந்த பதிவு என்ன அப்படின்னா 2024 மார்ச் மாதம் மகர ராசிக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்குறோம்। இந்த ராசி பலன்களில் முதல்ல ஏற்கனவே இருக்கிற கிரக நிலைகள் எப்படி இருக்குது, ரெண்டு கோச்சாரத்தில் இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் டிரான்சிட்டில் நகருது, அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான சுப நாட்கள் அசுப நாட்கள் யோக நாட்கள் பிரித்து தான் கொடுத்துருக்குறோம்। அந்த சுப நாட்களில் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் தைரியமாக செய்யுங்க, எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வரவே வராது, அது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள்। அடுத்தது அசுப நாட்களில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் புது முயற்சிகளை தவிர்த்திடணும்। அதுக்கு அடுத்தது யோக நாள்ங்கிறது அதிர்ஷ்ட நாள்। அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை, இது நீ குழந்தை பிறந்ததுலேருந்து நீங்கள் இறக்குற வரைக்கும் இந்த கடவுள் மாறவே மாறாது। இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர உங்களுக்கு எப்பயுமே ஒரு சிரமம் இருக்காது, மேன்மை மட்டுமே இருக்கும்। நன்றி நேயர்களே। இப்போ நம்ம ராசி பலனை பார்க்கலாம்। இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருந்து தன குடும்ப பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால, தொடர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் பாக்கியம் இது எல்லாமே மிக நல்லா இருக்கும்। அவர் அங்கிருந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார்। சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால, 8ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால, சூரியன் 8ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும்। 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால திடீர் தனவரவு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும்। எப்படின்னா, திடீர் தனவரவுனா உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வராத பணம் வரலாம், நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு கிடைக்காம இருந்த பணம் வரலாம், இந்த மாதிரி தனவரவு உங்களுக்கு வராமல் நின்று போன கடன் அது திடீர்னு வரலாம், நீங்கள் எதிர்பார்த்துருந்த அமௌண்ட் வராமல் இருக்கலாம், அது வரும்। அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது। 14ஆம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் மீனத்துக்கு போகிறார்। 14/3க்கு மேலே மீனத்துக்கு போகிறதுனால அப்போ அந்த காலகட்டத்தில் 14லேருந்து 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 31 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும்। தொலைதூர பயணங்கள் இருக்கிறவங்க, வெளிநாட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் வர்றதுக்கு, டாக்குமெண்ட்டில் வேறு எதுலையாவது சிக்கல் வர்றதுக்கு, உங்களுக்கு காலி நிலத்தில் டாக்குமெண்ட்டில் வங்கி நல பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது। எதனாலனா, உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் உண்டான ரண ருண ரோக சத்ரு ஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் உண்டான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்சமாகிறார்। 3ஆம் இடங்கிறதும் சிறுதூர பயணம், அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், வெளிநாடு அயன சயன போகத்துக்கு உண்டான இடம்। ஆக உங்களுக்கு அயன சயன போகம்லாம் இந்த மாதம் நன்றாக இருக்கும்। ஆனால் இந்த பிரச்சனை உங்களுடைய தந்தையினுடைய வெளிநாட்டுனால பிரச்சனை, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு, வெளியூர் போயிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும், காலி நிலம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும்। ஏன்னா 8ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு போகிறார்। தந்தையினுடைய உடல்நலத்தை நீங்கள் மறுபடியும் பார்த்துக்கணும்। உங்களுக்கு 9ஆம் இடம், 3ஆம் இடம்ங்கிறதே 9ஆம் அதிபதியும் அங்கே போகிறார்। சுகஸ்தானம் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் வர்றார் அவர்। அதனால் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க। அதுக்கு அடுத்தது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சம் அடைஞ்சிருக்கிறார்। எப்போ வரைக்கும்? உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் மகரத்திலேயே இருக்கிறார்। ஆக 15ஆவது வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம்தான்। ஏன்னா வண்டி வாகனம் சுகம் வீடு இது இளைய சகோதரன் இதுக்கு எல்லாம் உண்டான காரகத்துவம் வாய்ந்த செவ்வாய் பகவான் உச்சமடைகிறது 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து குடும்பஸ்தானத்திற்கு உள்ளே வர்றதும் உங்களுடைய தனவரவு இந்த மாதம் மிக மிக நன்றாகவே இருக்கிறது। வண்டி வாகன யோகம் நன்றாக இருக்கிறது। ஆனால் தந்தையினுடைய உடல் நலமும் மற்ற காலி நிலம்
நெடுந்தூர பயணம் போகிறவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது கொஞ்சம் சிக்கலுக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. நன்றி நேயர்களே. இப்போ மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் பார்க்கலாம். மார்ச் 1, 3, 5, 8, 9, 11, 13, 16, 16, 18, 20, 22, 26, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான அசுப நாட்கள் மார்ச் 12, 23, 25, 28. இந்த யோக நாட்கள் மார்ச் 18, 20. இந்த 2 நாளும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயகர். விநாயகர் வழிபாடு காலையில் இருந்துச்சு நீங்கள் போகிறப்ப விநாயகரை வழிபட்டுட்டு நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த தடையுமே எப்பயுமே வராது. கிரகநிலைகள் சாதகமாக இல்லைனாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணி போய்க்கலாம். அடுத்தது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 8, 10, 12, 14, 15, 17, 19, 21, 23, 27, 31. அசுப நாட்கள் மார்ச் 13, 22, 25, 29. யோக நாட்கள் மார்ச் 19, 21. திருவோண நட்சத்திரம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய நட்சத்திரத்திற்கான அதிதேவதை மகாவிஷ்ணு வழிபாடும், அதுவும் மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் இருக்கிற வழிபாடு மிக மிக சிறப்பானது. அயக்கிரிவர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையும் வளர்ச்சியும் கொடுக்கும். அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 18, 20, 22, 25, 28 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 14, 24, 26, 30. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மார்ச் 20, 22. நீங்கள் வழிபட வேண்டியது அவிட்டத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்திற்கான அதிதேவதை அனந்த சயன பெருமாள். பள்ளிகொண்ட தெய்வம் பள்ளி ரங்கநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அனந்த சயன பெருமாள் வழிபாடு. நீங்கள் பாக்கெட்டில் புல்லாங்குழல் போட்டோ நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறது உங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி நேயர்களே. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இதை அனுப்பி விடுங்க. அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.